இன்றைக்கி நம்ம கீவாஜாவோட ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். அவர் பிறந்த ஊர் கிருஷ்ணராயபுரம், கரூர் டிஸ்ட்ரிக்கு. அப்பா பேர் வாசுதேவர், அம்மா பேர் பார்வதி அம்மாள். இப்போது நமக்கு கீவாஜாவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அவரோட அப்பா பேரும் ஊரோட பேரும் சேர்ந்து தான் கீவாஜா அப்படின்னு வருது. கீனா கிருஷ்ணராயபுரம், வா அப்படிங்கிறது வாசுதேவர், ஜெகநாதர் அவரோட பேர். நாட்டுப்புற இலக்கியங்கள் மும்மணிகள் யார் அப்படின்னா கீவாஜா, வானாமலை, அன்னக்காமு. இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்? வா, அந்த வான்னு இருக்குல்ல, அந்த வா, வானாமலை, அண்ணா அப்படி வச்சுக்கோங்க. அதாவது நாட்டுப்புற இலக்கியோட மும்மணிகள் யார் அப்படின்னா வா, வானாமலை, அண்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வா, வானாமலை, அண்ணா. கீவாஜாவோட இலக்கியம் என்ன இலக்கியம் அப்படின்னா நாடோடி இலக்கியம். அதாவது நாடோடினா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறவங்களோட பேர் தான் நாடோடிகள்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நமக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ நாடோடி இலக்கியம் அப்படின்னாவே கீவாஜா. அடுத்தது வாழ்க்கை வரலாறு. அதாவது கீவாஜாவோட ஆசிரியர் யார் அப்படின்னா சுவாமிநாதர். உவேசா தான் அவரோட ஆசிரியர். அவரை பற்றி மட்டும்தான் வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பார். என்ன ஆசிரியர் பிரான் தமிழ் தாத்தா அப்படின்னு எழுதியிருப்பார். இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகள் உலகம், வீரர் உலகம், தமிழின் வெற்றி, ஆத்மஜோதி, மச்சி வீடு, குறிஞ்சித்தேன், காஞ்சியிலும் இன்பம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குழந்தைகளோட உலகம் எப்பயுமே வீரமும் வெற்றியும் ஜோதியும் தேன் போன்ற இன்பமும் நிறைந்த ஒரு வீடாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் உலகம் வீரமும் வெற்றியும் ஜோதியும் தேன் இன்பமும் நிறைந்த வீடு. அந்த மச்சி வீடுன்னு இருக்கா. குழந்தைகள் உலகம், வீரர், வெற்றி, ஜோதி, வீடு, தேன், இன்பம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்படி வச்சுக்கிட்டா ஒரு 2-3 டைம் சொல்லி பார்த்தோம்னா ஞாபகம் வந்துடும். மும்மணிகள்னா கீவாஜா அப்படின்னா வா, வானாமலை, அண்ணா. அதாவது நாடோடி இலக்கியம்னா நாடோடிகள்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் ஜாலியாக இருக்கும். அப்போ கீவாஜா தான் நாடோடி இலக்கியம். படைப்புகள் அப்படின்னா குழந்தைகளோட உலகம். பார்க்காம சொல்லி பாருங்கள். குழந்தைகளோட உலகம் எப்போவுமே வீரமும் வெற்றியும் ஜோதியும் தேன் போன்ற இன்பமும் நிறைந்த மச்சி வீடு. இதுதான் கீவாஜாவோட படைப்புகள்.